ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்திளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு முக்கியமா அநேக சொந்தங்கள், சாய் சொந்தங்கள் நம்மிடத்திலே பிரார்த்தனைக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா நாளைக்கு, இன்றைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம லட்சுமி வாசுதேவன் அவங்க பெங்களூர்ல போயிட்டு கிட்டத்தட்ட 3 மாதமா அங்க இருக்கிறாங்க. தன்னுடைய நண்பர் வீட்டில் இருக்காங்க. அவங்க அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக இந்த லாக்டவுன் வந்த பிறகு அங்க போய் தங்கிட்டாங்க. அங்கிருந்து மூவ் ஆக முடியல. ஆகையினால எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கோங்க, எந்த விதமான தங்கு தடை இல்லாம நம்முடைய விநாயகருடைய அம்சமான நம்முடைய சாய்பாபா கண்டிப்பா அப்பா கூடவே இருந்து விமானியா அவரே செயல்பட்டு கூட்டிட்டு வருவாரு. நாளைக்கு இது ஒளிபரப்புன்ற பொழுது அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாம் வேண்டிக்கணும். அதுக்கான கூட்டு பிரார்த்தனை தான் இது. அதே மாதிரி அநேக பிரார்த்தனை இருக்குது, ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூர்ல இருந்து ரோசலின் அப்படின்னு அந்த அம்மா, ரோசலின் அம்மா திருமணம் ஆகாம இருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக அவங்க திருமணம் பண்ணிக்காம வயதாயிட்டு இப்ப அவங்களுடைய தமக்கை இருக்கிறாங்க கூட, அக்கா. அவங்களுக்கும் கூட உடல் நலம் சரியில்லாம வீட்டுல படுக்கையா இருக்கிறாங்க. இந்த ரோசலின் அம்மா சம்பாதிச்சு அந்த சம்பாதனைகள் தான் அந்த குடும்பம் நடக்குது. வீட்டு வாடகை, செலவினங்கள் எல்லாம் போக மீதி இருந்தாதான் அவங்களுக்கு வைத்திய செலவுக்கு வச்சுக்க முடியும். ஆகியனால நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்க வேண்டியது என்னன்னா, அவங்க அக்கா தமக்கை தானே எழுந்து எல்லா வேலைகளையும் செய்து கொள்ள விதமாகவும், அவங்களே குளிக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிற மாதிரியும், நம்ம ரோசலின் அம்மாவுக்கு வேலைகளை குறைச்சலாக்கி அந்த அம்மா நல்ல சாப்பாடு அவங்களே சொந்தமா சாப்பிட்டு இதெல்லாம் தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நல்லா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அதுக்காகவும் அவங்க இன்னொரு வீடு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடு அவங்களுக்கு நல்ல விதமா கிடைச்சி மங்களகரமா அந்த வீட்டுல நீண்ட நாளைக்கு நிம்மதியா வாழக்கூடிய, ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை சாயப்பா தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் அதுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்ல விதமா அந்த அம்மா அவங்க அக்கா நல்லா வாழ்றதுக்காகவும், நம்ம லட்சுமி வாசுதேவன் வீடு சேர்றதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் சாய்ராம். அடுத்து விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பேசுறாங்க. பிரார்த்தனை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு விஜயலட்சுமிக்கு தன்னுடைய ஓவரியில அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. ஆகினால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த சகோதரிக்கு இந்த நோய் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை சாயப்பா தரணும். அநேக பிரார்த்தனைகளை வெற்றிகரமா நடத்தி கொடுத்திருக்கிற நம்ம சாயப்பா இந்த அம்மாவுடைய அந்த நோய், புற்றுநோய் இருக்கிற அந்த நிலையை மாற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பரிசோதனைகள்ல புற்றுநோய் படிப்படியா குறைஞ்சி ஊசி மூலமாகவோ மருந்து மூலமாகவோ அது குணமாகக்கூடிய ஒரு நல்ல நிலையை சாயப்பா தரணும். அதுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அடுத்து மகாதேவன் வயது 41 வயசு. அவர் அந்த வீட்டுல அவர் தான் சம்பாதிக்கணும். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அவர் தான். அந்த வீட்டுல ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறாரு.
மிகப்பெரிய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிஓ மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்காரு. இருந்தாலும் கூட தன்னுடைய நிலையை கருதாம அவர் என்ன செய்யறாருன்னா குடிக்கிறார். குடிக்கிறதுனால தன்னுடைய நிலையை மறந்து நிலை தாழ்ந்து கூட வேலை செய்யக்கூடிய அந்த சிப்பந்திகளிடத்தெல்லாம் அவமானப்படக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாரு. குடும்பத்துல கூட ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை, கஷ்டமான பண கஷ்டம் இல்லை, இருந்தாலும் கூட அவமானப்படக்கூடிய நிலை, அவருடைய உத்தியோகமே போயிடக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. ஆக அவருக்காகவும் பிரார்த்தனை செய்து அந்த நிலை மாறி நல்ல நிலை வந்து கைகூடி அந்த குடும்பத்துல நல்ல விதமா அவங்க வாழணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த மகாதேவனுக்காகவும் விஜயலட்சுமிக்காகவும் சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் சாய்ராம். அடுத்து சிங்கப்பூர்ல இருந்து குரு பிரசாத் அப்படின்றவர் பேசுறாரு. அவருக்கு பிரார்த்தனை என்னன்னா, நம்ம குரு பிரசாத் நம்முடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபாவுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு தொடர்ந்து பல ஆண்டுகள் இங்க வேண்டிக்கிட்டு அவருக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சி சிங்கப்பூர்ல போய் தாங்கி நல்ல விதமா அவங்க பொருள் ஈட்டி நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இளைஞர். அவர் பேர் குரு பிரசாத். அவர் என்னுடைய மகனுடைய கல்லூரியில, மகன் படித்த கல்லூரியில அவரும் இணைந்து படித்தவர். அவர் இப்ப போய் அங்க நல்லா செட்டில் ஆயிட்டாரு. அவருடைய நண்பர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ராவுக்கு ராவ் நார்த் இந்தியன். அவரும் அவரோட இணைந்து பணியாற்றாரு. அவரும் ஒத்த வயது, ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவரும் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறாரு. சிங்கப்பூருக்கு பொருள் ஈட்டுறாரு. அவர் நல்ல வீடெல்லாம் கட்டி எல்லாம் செட்டில் ஆகிற நேரத்துல அவருக்கு இந்த பிரெயின் கேன்சர், பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துடுச்சு. என்ன பண்றது, இந்த நோய் வந்த பிறகு ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல. அவங்களுடைய குடும்பம் பொருளாதார கஷ்டம் இல்லைன்னா கூட நோய் வந்த பிறகு எல்லாமே வந்துடுது இல்லையா. பொருளாதார கஷ்டம் வருது, திரேக கஷ்டம் வருது, மன உளைச்சல் வருது, கூட இருக்கிறவங்களாம் கூட நோய் வந்துடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதுல இருந்து மீண்டு வரணும். நம்ம ராவ், அவர் நார்த் இந்தியன், அவருக்கு சீக்கிரமா நல்ல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வேண்டிக்கணும். குரு பிரசாத்துடைய நண்பர் சிங்கப்பூர்ல இருக்கிற ராவ், அவருடைய பிரெயின் டியூமர் சரியாகணும். அடுத்து சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால இருந்து சந்திரன் அவர்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு சசிதரன் அவருக்கு மலேசியால இருக்கிறாரு. தொடர்ச்சியா அடியன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சி இந்த பிள்ளைங்கெல்லாம் அந்த மெடிக்கல் படிக்க போறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, அவருடைய எதிர்காலத்துக்கு, குடும்ப செலவுக்கு, வாங்கிய கடன் எல்லாம் கொடுக்கறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு நல்ல அறிவாளி, நல்ல தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு நண்பர் அவர் சசிதரனுக்கு சீக்கிரமாகவே அந்த ஒரு பெரிய முதலாளியுடைய தொடர்பு வருகிறது. அந்த முதலாளி அவருக்கு சீக்கிரமாவே கிடைச்சி, அவருக்கு நல்ல விதமா வேலை கிடைச்சி, ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சி, மகிழ்ச்சியான ஒரு கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலை சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். நீங்க ஐயா சசிதரனுக்காகவும் சிங்கப்பூர் குரு பிரசாத்துடைய நண்பர் ராவுக்காகவும் வேண்டிக்கோங்க. சீக்கிரமா ராவ் அந்த பிரெயின் டியூமர்ல இருந்து வெளியில வரணும். சசிதரனுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும். ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் ஸ்ரீராம். அடுத்து பொன்சியா அப்படின்னு ஒரு மகள், நம்முடைய மகள் ஒருத்தி இருக்கிறா. நிறைய மகள்கள் இருக்கிறாங்க நமக்கு. அதுல ஆயிரக்கணக்கான பெண்கள்ல அந்த பொண்ணு ஒரு பொண்ணு நமக்கு. அந்த பொண்ணோட பேர் பொன்சியா அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு குணவதி. அந்த பொண்ணுடைய சகோதரர் ஸ்ரீலங்கால இருக்கிறாரு. ஸ்ரீலங்கால
அவர் வந்து ஏதோ ஒரு கால சூழ்நிலையில இந்த காவல்துறை கிட்ட இந்த இராணுவ அதிகாரிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவரை வந்து சுட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால அந்த குழந்தை அங்கிருந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1 மாதமா வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளை அந்த சீக்கிரமா கிடைச்சி அந்த பிள்ளையினுடைய அந்த குடும்பத்துக்கு பிள்ளை நல்ல ஆரோக்கியமா உயிரோட திரும்பி வந்து, சுஜிதரன் பேரு, திரும்பி வரணும். வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் மாதிரியும் அந்த பிள்ளை வாழணும். அந்த பொன்சியா விரும்பின அந்த வாழ்க்கை அந்த தம்பி கிடைச்சி, அந்த பொன்சியா விரும்பின மாதிரி பொன்சியாவுக்கு இன்னொரு பிரார்த்தனை இருக்குது. பிரான்ஸ்ல வாழுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து விசா கிடைச்சி வேலையும் அங்கேயே கிடைச்சி அங்கேயே தங்கி தொடர்ச்சியா அங்கேயே இருக்கிற மாதிரியும், அவங்க சகோதரன் வந்து ஒரு மகிழ்ச்சியெல்லாம் கிடைச்சி நல்ல நிம்மதியா அவர் தூங்குறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பொன்சியாக்கு சுஜிதரன் அண்ணன் வரணும். அடுத்து ஷர்மிளா, மலேசியாவிலிருந்து ஷர்மிளா, அவள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மணமகன் பேங்க்ரியாஸ் அப்படின்ற நோயினால பீடிக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் வந்து திருமணத்துக்கு முன்பாகவே அந்த பையனை விரும்பி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு இந்த நோய் வந்தது தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட பேரு ஷர்மிளா. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த மணமகனுக்கு நோய் வந்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த மகன் வேணாம், திருமணத்துக்கு முன்பாடி தான் வந்துச்சு, அந்த பையன் வேண்டாம், வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்போம் தானே. இருந்தாலும் அந்த பொண்ணு, நான் திருமணம் பண்ண பிறகு வந்திருந்தா என்ன செய்யுது, அந்த பையனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து கடைசி வரைக்கும் நம்மகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ஷர்மிளா. மணமகன் பேர் வந்து மலேசியால இருந்து. அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த தம்பி வந்து வந்துட்டாப்ல, அறுவை சிகிச்சை முடிஞ்சு வந்துட்டாப்ல, வீட்டுக்கு வந்துட்டாப்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்றாப்ல. இப்ப நோயெல்லாம் இல்லாம ஒரு நல்ல நிலை வந்து அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அடுத்து வந்து குவைத்துல இருந்து சக்திவேல், கொரோனா என்கின்ற நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டார். எனக்கு வந்துடுச்சு, அதுல இருந்து விலகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாரு. அந்த நோய் விலக நம்ம எல்லாம் வேண்டிக்கிட்டோம். அவர் நல்லா வந்துட்டாரு. இன்னும் கூட அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். ஸோ குவைத் சக்திவேல், ஷர்மிளா மலேசியா, பொன்சியா பிரான்ஸ் 3 பேருக்காகவும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் ஸ்ரீராம். அடுத்து வந்து தென்னரசி அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவருடைய குழந்தை இங்க சென்னையில வாழ்றாரு. அந்த குழந்தை கை குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்குது. 10 வயசுக்குள்ள இருக்குது, 8 வயசுக்கிட்ட இருக்கு. அந்த குழந்தை பையன், அந்த பையன் வந்து அந்த குழந்தைக்கு அந்த தாயோட வந்து இணையணும்னு அந்த தாய் வேண்டிக்கிறதுல தவறே இல்லை. இது நியாயமான பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து திருமதி பூங்கொடி அவங்க வந்து கரூரை சேர்ந்தவங்க. அவங்க குடும்ப வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் பையன் நல்ல வியாபாரம் பண்ணணும், பொண்ணுக்கு நல்ல சிஏ படிக்கிறாங்க, சிஏ படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தன்னுடைய கணவர் இலங்கையில் இருக்கிறாரு, அவர் சீக்கிரமா வரணும், வந்து அவங்க விரும்பின மாதிரி இந்த வாழ்க்கை அமைவதற்காகவும் பிள்ளைகளோடு ஒற்றுமையாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், கௌரவமாக வாழணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. வந்து தென்னரசிக்காகவும் ஷர்மிளாக்காகவும் பூங்கொடிக்காகவும் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து சிங்கப்பூர்ல இருந்து சாந்தி, இவங்க வந்து ஆசிரியையா பணிபுரிகிறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து
ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. அதனால இந்த சூன்யம், மந்திரம், பில்லி, சூன்யம், வைப்பு, மாரணம், தம்பரம், வசியம், பரகாயம், பிரவேசம், ஜாலம், இடுமருந்து இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் யாரோ செஞ்சு ஆகையினால அந்த வீட்டில் அவங்க இருக்கும்பொழுது எப்பவுமே தானா கதவு சாத்துறது, தானா கதவு முடுறது, தானா திறக்கிறது, யாரோ வந்து போற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம ஒரு சில மந்திரங்களை சொன்னோம், சில தந்திரங்களை சொன்னோம், சில மாதிரி இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் செய்யுமான்னு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இனிவரும் காலங்களிலும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருக்காம, அந்த தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக பாதுகாப்பாக அந்த வீட்டில் குடியிருக்கணும். அந்த பிள்ளைகளெல்லாம் அவருடைய பிள்ளைகளெல்லாம் அவர்கிட்ட நல்ல அன்பாக பழகணும். அவருடைய கூட கணவர் கூட நல்லபடியாக அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து தயாபரன், திரு தயாபரன் அவர்கள் ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. அவர் வந்து ஸ்ரீலங்காவை சார்ந்தவர். நம்மோடு இணைந்து இந்த ஆண்டு சிரிடிக்கு நம்ம பயணம் வந்தார். வந்து நம்ம கூட வந்து யாத்திரை மேற்கொண்டு பாபாவை தரிசனம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்முடைய தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இப்போ வேலை போயிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட வேலை போகக்கூடாது. தயாபரன் அவர்களுக்கு அதே நிறுவனத்திலே வேலை கிடைத்து மீண்டும் நல்ல முறையில் பொருளீட்டி நிம்மதியாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கிறார், அந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா தயாபரன் வந்து சாய்பாபாவுடைய பிள்ளை. கண்டிப்பாக. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.